மத்திய அரசு நிதியும் மாநில அரசு நிதியும் ஏழைகளுக்கான நிதியை கொள்ளையடிச்சிருக்கீங்க, தலித்துகள் துப்புரவு தொழிலாளியோட வயிற்றுல அடித்து சம்பாதிக்கிறீங்கன்ட்டு அதை வீடியோ போட்டால் இதுக்கு என் மேலே கேஸ் போடுறீங்க. இவர் பெயர் விருகை சவுந்தர். இவர் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா தலித்துறை ஆகிடுவீங்க, ஜாகிரதை. இரு பிரிவினர் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆதிகேசவன் வந்து ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் இந்த நியூஸ் ஃபீல்டுக்கே வர்றதுக்கு முன்னாடி என்று நினைக்கிறேன், அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் இருக்குது, அது போட்டுருங்க. நடமாடும் நகைக்கடை, அப்படியே உண்மையிலே நகைக்கடை மாதிரியே இருப்பார். ஃபுல்லாக நகை போட்டிருப்பார். வியாசர்பாடியை சேர்ந்தவர். இவருடைய வேலை என்னவென்றால் கடன் வாங்கி தருகிறேன் என்று மோசடி செய்வது தான் இவருடைய வேலை. இவருடைய மகன் தான் இந்த சாரதி. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுமே? இந்த ஃபோட்டோ பார்த்தா எவ்வளோ நெருக்கணும் தெரியுதா? இப்போ இதில் என்ன ஸ்கேம்ன்றது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். இங்கே பயனாளிகள் வண்டி வாங்குறாங்க, செல்வ பிறந்தைக்கு காசு எப்படி போகுன்றது இருக்கும். எப்படி வாங்கினாங்கன்றதெல்லாம் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு மற்றதை பார்க்கலாம். செல்வ பிறந்தக கட்டப்பஞ்சாயத்து கிட்டப்பஞ்சாயத்து லேண்டு கிண்டுன்னு சொல்லிட்டு இந்த காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு, மேன் பவர் கார்பரேஷன்ட்டு இந்த மாதிரி மெயினவருக்கு கட்ட பஞ்சாயத்து இப்படி தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்படி நவீனமாக சுத்திகரிப்பு தொழிலாளிகளை வைத்து நீங்கள் சம்பாதிக்கலாம் என்று இந்த ஐடியாவையே பிச் பண்ணுறவர் ரவிக்குமார் நாராயண். ஏற்கனவே ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் சிறை சென்று வந்தவர் தான் செல்வ பெருந்தகை. அது போதாது என்று இப்போது மத்திய அரசின் நிதியை கையாடல் செய்திருக்கிறார். சரி, நம்ம வந்து ஒரு ஊழலை வந்து பிரேக் பண்ணோம். அதற்காக வந்து நம்ம 2 பேர் தான் அதை பேசணும், அரசியலுக்கு அப்பான்னு சொல்லிட்டு. அப்படி பேசும்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இந்த கழிவு நீர் வாகனத்தை கொண்டு எப்படியெல்லாம் வந்து அந்த அடிமட்ட மக்களை ஏமாற்றி இவர் பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதற்காக உங்கள் மேலே வழக்கம் தொடுக்கப்பட்டது. அது குறித்து வந்து இன்னும் வந்து கடல் போல ஆவணங்கள் தகவல்கள்லாம் வந்து வந்திருக்குன்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு? நிறைய சொல்கிறேன். அதற்கு முன்பு ஒரு கிளைக்கதையை பேசிவிட்டு சொல்கிறேன். இந்த கிளைக்கதைக்கும் நாம் பேச போகிற விவகாரத்துக்கும் என்ன தொடர்பு என்பது இந்த கதை செல்லும்போது வரும். திரு வாராகி அவர்கள் மீது ஒரு பொய்யாக வழக்கு போட்டார்கள் என்று நாம் பேசணும். அதுக்கு தான் நம்ம 3 பேரும் கேஸ் வாங்கணும். கரெக்டுங்களா? இல்லை, 4 மீடியாவும் சேர்த்துக்கிட்டாங்க. மீடியாவும் சேர்த்து சவுக்கு மீடியாவும் அதில் குற்றவாளி. ஓகேங்களா? அந்த 4 பேர் மேலேயும் வழக்கு போட்டாங்க இல்லையா? அந்த பேசிய வழக்கையே திருப்பி நான் நினைவூட்டுகிறேன். இந்த வழக்கில் வந்து புகார்தாரரின் பெயர் வந்து சாரதி, தந்தை பெயர் ஆதிகேசவன். வியாசர்பாடியில் குடியிருக்கிறார். இவர் மீதான இவரோட புகாரில் என்ன சொல்கிறாருன்னா நான் வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறேன், கம்ப்ளைனட் அட்வொகேட்டு செய்து வருகிறேன். அங்கு வராகி என்ற வழக்கறிஞர் எனக்கு பழக்கமானார். நான் என் நண்பர்களிடம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் புதிதாக கேஸ் ஏஜென்சி எடுப்பது பற்றி பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது அருகே இதை கேட்டுக்கொண்டிருந்த வராகி, தனக்கு மத்திய அரசில் செல்வாக்கு உள்ளது, நான் சொன்னால் செய்து முடிப்பதற்கு ஆள் இருப்பதாகவும் என்னிடம் பணம் 5 லட்சம் கொடுத்தால் 2 மாதத்திற்குள் கேஸ் ஏஜென்சி வாங்கி தருகிறேன் என்றும் சொன்னார். நானும் அவரது பேச்சினை நம்பி 23ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5 லட்சம் ரூபாயை சென்னை உயர்நீதிமன்ற வளாக ஆவின் பூத் அருகில் வைத்து பணத்துடன் என்னுடைய விவரங்கள் அனைத்தையும் கொடுத்தேன். ஆனால் கேஸ் ஏஜென்சி வாங்கி தரவில்லை. ஏப்ரல் மாதம் முதல் வராகியை தொடர்பு கொண்டு எவ்வளோ நாள் ஆகும் என்று கேட்டேன். அவர் 1 மாதத்தில் கிடைத்துவிடும், இல்லைன்னா ரூபாய் திருப்பி கொடுத்துறேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு சரிவர பதில் தரவில்லை. கடந்த 29/6/2024 அன்று மதியம் சுமார் 2 மணிக்கு வராகியை சந்தித்து, நீங்கள் கேஸ் ஏஜென்சி வாங்கி தருவீர்கள் என்ற நம்பிக்கை இல்லை, ரூபாய் திருப்பி கொடுங்க என்று கேட்டபோது வராகி பணமெல்லாம் கொடுக்க முடியாது, முடிந்ததை பார்த்துக்கொள் என்று சொன்னார். நான் போலீஸில் புகார் கொடுப்பேன் என்று சொன்னதும் வராகி அவரை கெட்ட வார்த்தைகள் திட்டிவிட்டு 294B வர்றதுக்கு கெட்ட வார்த்தைகள் திட்டிவிட்டு, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு நீ எனக்கு தெரியும், மொத்த டீட்டெயிலும் தெரியும், ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன், உனக்கு உயிர் மேலே பயம் இல்லையா, என் பொறுமையை சோதிக்க வேண்டாம், நான் ரொம்ப பொல்லாதவன், எங்கள் ஆட்கள் கோவக்காரனுங்க என்று சொன்னார். அப்போது அவர் அருகே இருந்த 2 பேர் கத்தியோடு குத்த வந்தனர். நான் விலகியதால் உயிர் பிழைத்தேன். இவ்வாறு மிரட்டியதால் பயத்தின் காரணமாக நான் இது பற்றி அப்போ கொடுக்கல, ஏன்னா இப்போ வராகி வெளில வரக்கூடாதுன்றதுக்காக இப்போது தருகிறேன். இப்போது வராகி கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிந்து கொண்டேன். அதனால் நான் இப்போது இந்த புகாரை அளிக்கிறேன்னு சொன்னோன்னே இதில் தான் வராகி பெயிலில் வர்றதுக்கு ஒரு பெயில் ஆர்டர் ஆகிடுச்சு. ஷூட்டிங் போடுற கேப்பில் போயிட்டு இந்த எஃப்ஐஆர் போட்டு பிடிஆர் வச்சுட்டாங்க. சரியா? இப்போ இவர் என்ன கேட்குறாரு, என்ன சொல்கிறாரு இவர், இந்த புகார்தாரர்? கேஸ் ஏஜென்சி யார் தரணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு இல்லையா? இவர் தான் அந்த புகார் கொடுத்த சாரதி, வழக்கறிஞர். 2 பேர் இருக்காங்க சார். 2 பேருமா? இது யார்ப்பா நீ சொல்லு. நம்ம ஆந்திராக்காரர் அவரா? மத்திய அமைச்சர் அத்வாலே. இல்லை சரியா தெரியல. அத்வாலே மத்திய அமைச்சர்
அத்வாலே இப்போதும் அமைச்சராக இருக்கிறார். அங்கே மகாராஷ்டிராவை சேர்ந்த தலித் கட்சி யூனியன் மினிஸ்டர். இவர் சாரதியோட அலுவலகத்துக்கு வந்தபோது எடுத்த ஃபோட்டோ. மத்திய அமைச்சரே உனக்கு தெரியுது, கேஸ் ஏஜென்சிக்கு நீ எதுக்கு முன்னப்பின தெரியாதவங்ககிட்ட போய் எதுக்கு துட்டு கொடுக்குற 5 லட்ச ரூபாயா? இது கிளைக்கதை. இப்போ மெயின் கதைக்கு வருவோம். இந்த செல்வப்பெருந்தை பற்றி ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த ஸ்கேமோட டீட்டெயில்ஸை சொல்கிறேன். இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ன்றதே இருக்கக்கூடாது என்பதற்காக மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகின்றன. அதாவது மனித கழிவுகளை மனிதன் அள்ளக்கூடாது என்பதில் 2 அரசும் தெளிவாக பல்வேறு ஸ்கீம்ஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 50% மேலே சப்சிடி, பாதி தொகை மானியம், மீதி தொகைக்கும் வட்டி பார்த்தீங்கன்னா 2%, 3% இவ்வளோ தான். இப்படி பல்வேறு ஸ்கீம் போட்டிருக்குங்க. அதில் ஒரு ஸ்கீம் வந்து மத்திய அரசோட ஸ்கீம் நமஸ்தே. அந்த ஸ்கீம் பேர், அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் ஈகோசிஸ்டம். தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய ஸ்கீமோட பேர் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது போல் பல்வேறு திட்டங்களின் கீழ் அந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகள் அந்த குழியில் இறங்கி இந்த சுத்திகரிப்பு வேலையில் ஈடுபடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை, நாங்கள் பேசினப்போ நான் அந்த டீட்டெயில் சொன்னேன், திருப்பி சொல்கிறேன். 28/2/2023 பிப்ரவரி 23 அன்று தமிழக அரசு டிக்கி என்ற ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்கிறது. அந்த ஒப்பந்தத்தோட சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீமின் கீழே வந்து நாங்கள் சில நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செய்ய போகிறோம், அதை நீங்கள் செயல்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு இது போடுறாங்க. அந்த டிக்கி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த எங்கள் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கள் அப்படின்னு இந்த டிக்கி நிறுவனம் தமிழக அரசோடு ஒப்பந்தம் போடுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டிக்கின்றது இந்த தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, டிக்கி, இதுதான் இந்த நிறுவனத்தோட பேர். இந்த தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்றது இந்த பேரை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு தலித்துகளின் அரசு அமைப்பு என்ற தோற்றம் உங்களுக்கு உருவாகும். தெளிவுபடுத்தி விடுகிறேன், இது ஒரு தனியார் நிறுவனம். இந்த நிறுவனம் மும்பையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். 6 பேர் இந்த நிறுவனத்தில் பங்குதாரர்கள். சஞ்சீவ் டங்கி, நந்துகிஷோர் சந்தன், மிலிந்த் பிரகலாத் கம்ப்ளே, சுஷில் மாருதி கடம், ரவிக்குமார் நாரா. ஓகேங்களா? இவர்கள் 5 பேரும் வந்து இந்த நிறுவனத்தில் பங்குதாரர்கள், டைரக்டர்ஸாக இருக்காங்க. இந்த நிறுவனத்தின் சார்பில் தான் திரு ரவிக்குமார் நாரா அவர்கள் தமிழக அரசோடு ஒப்பந்தம் செய்கிறார். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு 230 பேரை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாகனங்களை, இந்த டிக்கிக்கு ஒன்றும் ரோலே பெருசாக கிடையாது. கவர்மெண்ட்டு இந்த அம்பேத்கர் ஸ்கீமின் மூலமாக உதவி செய்கிறாங்க. டிக்கி பயனாளிகளை தேர்வு செய்து இவங்கக்கிட்ட அந்த பயனாளிகளுக்கு அந்த வங்கி கடன் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து டிக்கி நிறுவனம் மூலமாக அவர்களுக்கு இந்த உதவி தரப்படுகிறது. இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன் மத்திய அரசு மாநில அரசு இரண்டுமே இணைந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அகற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கிறார்கள்னு சொன்னேன். தமிழ்நாடு அரசின் சார்பில் தாழ்த்தப்பட்டோரின் நலனை பாதுகாப்பதற்காகவே ஒரு துறை இருக்கிறது, அது ஆதிதிராவிட நலத்துறை இல்லைங்களா? இது போக டிக்கி மாதிரியே ஒரு செமி கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கார்பரேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அது டாட்கோன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அவர்களோட இணையதளத்திலேயே போய் பார்த்தீங்கன்னா லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு வாழ்வியல், அந்த தாழ்த்தப்பட்டவர்கள்னா வாழ்வியல்னு சொல்லிட்டு ஸ்கீம்லாம் வச்சுருக்காங்க. அதில் தொழில் முனைவோருக்கு என்று பல திட்டங்களை வச்சுருக்காங்க. கிரீன் பிஸ்னஸ் ஸ்கீம், மைக்ரோ கிரெடிட் ஃபினான்ஸ், மகிழா சம்ரிதி யோஜனா, மகிழா அதிகாரித்த யோஜனா, ஸ்வச்த உதயமி யோஜனா, சானிட்ரி மார்ட். இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா இந்த சானிட்ரி மார்ட்ன்றது துப்புரவு தொழிலாளிகளுக்காகவே வைத்திருக்கக்கூடிய திட்டம். ஓகேங்களா? இது போக நானும் லியோவும் பேசும்போது கிட்டத்தட்ட இது தலித்துகளை இழிவுபடுத்துகிற மாதிரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் என்ன லாஜிக்கில் நான் அதை சொன்னேன்னா, துப்புரவு தொழிலாளி ஏன் துப்புரவு தொழிலே பண்ணணும்னு நீ பண்ணுற, இந்த டாட்கோ இருக்குல்ல, இதில் அவனுக்கு ஆட்டோ வாங்கி கொடுன்னு சொன்னோம் இல்லையாப்பா? ஆமாம், அப்படி தான் சொன்னோம். நீ ஏன் அவன் ஏன் அந்த தொழிலை அது இது மேனுவலாக பண்ணதை அவன் என்ன மிஷின் வச்சு பண்ணணுமா? வேற என்னது பண்ணிட்டோம், அவனுக்கு ஆட்டோ வாங்கி கொடு, கடை வச்சு கொடு அப்படின்னு சொன்னோம். குலத்தொழிலை ஊக்குவிக்கிற மாதிரி. குலத்தொழில், கரெக்ட், இதை சொன்னோம். இது போக இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. தொழில் முனைவோர்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்று இது மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் இணைந்து செய்யக்கூடிய திட்டம். இப்போ இந்த முதல் கேள்வியே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலைக்காக தான் டாட்கோ இருக்குது இல்லையாப்பா? அதுவும் அதில் சானிட்ரி மார்ட் ஸ்கீமே வச்சுருக்காங்க.
சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்காகவே அந்த ஸ்கீம். அதில் போனீங்கன்னா இந்த மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் இணைந்து இந்த ஸ்கீமை செயல்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிக்கின்றது எங்கேருந்து வருது? எதுக்கு ஃபஸ்ட்டு டிக்கி? டிக்கி யார் உள்ளே கொண்டு வரோன்னு கேட்குறேன். நமது அருமை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த ரவிக்குமார் நாரா என்பவர்களும் நண்பர்கள். ஏன் ரவிக்குமார் நாராவை கொண்டு வருகிறார்? அவரும் ஒரு தலித்துன்னு நினைக்கிறேன். அந்த தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு பங்குதாரர் என்பது மட்டுமல்லாமல், இதுபோல் துப்புரவு தொழிலாளிகளுக்கு வாகனம் வாங்கி தருகிறேன் என்று டெல்லி, ஹைதராபாத் போன்ற பல இடங்களில் ஊழல் செய்தவர் தான் இந்த ரவிக்குமார் நாரா. அவருக்கு இந்த டிசைன் தெரியும், இதில் எப்படி காசு சம்பாதிக்கலான்னு. செல்வ பிறந்தக கிட்ட பஞ்சாயத்து லேண்டுன்னு சொல்லிட்டு இந்த காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு, மேன் பவர் கார்பரேஷன் இந்த மாதிரி மெயினவருக்கு கட்ட பஞ்சாயத்து இப்படி தொழில் செய்து கொண்டிருந்தவருக்கு இப்படி நவீனமாக சுத்திகரிப்பு தொழிலாளிகளை வைத்து நீங்கள் சம்பாதிக்கலாம் என்று இந்த ஐடியாவையே பிச் பண்ணுறவர் ரவிக்குமார் நாரா. ஏன்னா டெல்லி ஜல் போர்டில் இந்த வேலை செஞ்சுருக்காரு, ஹைதராபாத்தில் செஞ்சுருக்காரு. ஹைதராபாத்தில் 2-3 ஸ்கீமில் இந்த மாதிரி பணம் அடிச்சிருக்காரு. இவர் மீது சிவிசி, சிபிஐக்கு ஏராளமான புகார்கள் ஏற்கனவே அங்கே ஹைதராபாத்தில் இருப்பவர்களால் அங்கே ஒரு சவுக்கு இருக்கு போல இருக்குது அனுப்பப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கீமில் 230 பேருக்கு இந்த வாகனம் வழங்கப்பட்டு விட்டது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 2 டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸு வழங்குறாங்க. ஒரு வெஹிக்கிளோட கெப்பாசிட்டி 6000 லிட்டரு, இன்னொரு வெஹிக்கிளோட கெப்பாசிட்டி 2000 லிட்டரு. 6000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வெஹிக்கிள் 65 லட்சம், 2000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வெஹிக்கிளோட விலை 32 லட்சம். இப்போது இந்த வாகனங்கள், இப்போது நீங்கள் சுத்திகரிப்பு தொழிலாளினா நீங்கள் போய் ரோட்டில் காவா அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டில் அடைச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு நீங்கள் வாகனத்தை எதையோ பயன்படுத்தலாம், அது வேறு தனி. ஆனால் சாலையில் எங்கே அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் அந்த அடைப்பை நீக்கும் பொறுப்பு சென்னை மாநகராட்சி அல்லது குடிநீர் வடிகால் வாரியத்தோட பொறுப்பு இல்லையா? சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு சிவேஜ் போர்டோட பொறுப்பு. அப்போ நீங்கள் நேரடியாக போய் சுத்திகரிப்பை செய்ய முடியாது. இந்த பணியை இவ்வளவு நாள் செஞ்சுட்டு வர்றது சென்னை மெட்ரோ வாட்டர் இல்லைங்களா? அவர்கள் ஏற்கனவே 597 வாகனங்களை வைத்திருக்கிறார்கள். 597 வாகனங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த 597 வாகனங்களையும் இயக்குவதற்கு 728 நிரந்தர பணியாளர்களை வைத்திருக்கிறார்கள். இது போக 1489 ஒப்பந்த தொழிலாளர்கள் இந்த வாகனங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது போதாது, சென்னை மாநகராட்சி போன்ற பெரிய எல்லை உள்ள ஒரு இடங்களுக்கு இது போதாது என்ற காரணத்தால் தான் இவர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த 220 பேருக்கு இந்த புதிய வாகனங்கள் கொடுக்கப்படுகின்றன. சரி, இதில் இருக்கக்கூடிய பயனாளிகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது, அந்த ஒரு சிஎம்மோட ப்ரெஸ் ரிலீஸ்லேயே இருந்துச்சு, கருணை அடிப்படையில் இறந்து போகிறாங்களா சுத்திகரிப்பு தொழிலாளிகள், விஷவாயு தாக்கிலாம் இறந்து நிறைய செய்தி படிச்சிருப்பேன், அவர்களோட வாரிசுகள். அப்புறம் இப்போது கூட அங்கே பணியாற்றுபவர்கள் இது போல தேர்ந்தெடுக்கிறார்கள். இது போல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 87, வாரிசுதாரர்கள் ஒரு 39 அண்ட் பணியாற்றுபவர்கள் ஒரு 48ன்னு மொத்தம் 87 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த 220ல் 87 பேர் போக மீதி உள்ளவர்கள் யார் என்ற கேள்வி வருகிறது. இப்படி வாகனம் வாங்கியவர்களில் ஒருவர் தான் இந்த சாரதி. அவர் தான் கேஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறாரா சார்? அதுதான் ஏமாத்திட்டாரு. வராகி இந்த பட்டியலை படிக்கிறேன், யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு. இவரோட தந்தையாரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாரதி யாருடைய மகன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாரதியோட தந்தை பெயர் ஆதிகேசவன். நீங்கள் கூகுளில் போய் கேட்டிங்கன்னா ரொம்ப லிமிட்டட் லிங்க்ஸ் தான் வருது. இந்த ஆதிகேசவன் ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் இந்த நியூஸ் ஃபீல்டுக்கே வர்றதுக்கு முன்னாடி என்று நினைக்கிறேன், அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் இருக்குது, அது போட்டுருங்க. நடமாடும் நகைக்கடை, அப்படியே உண்மையிலே நகைக்கடை மாதிரியே இருப்பார், ஃபுல்லாக நகை போட்டிருப்பார். வியாசர்பாடியை சேர்ந்தவர். இவருடைய வேலை என்னவென்றால் கடன் வாங்கி தருகிறேன் என்று மோசடி செய்வது தான் இவருடைய வேலை. கிட்டத்தட்ட 50 வழக்குகள் இவர் மேல் 80 வழக்குகளுக்கு மேல் இவர் மீது நிலுவையில் இருந்தன. இறந்து போயிட்டார், கொரோனா காலத்தில் இறந்து போய்விட்டார் இவர். இவருடைய மகன் தான் இந்த சாரதி. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுமே, இந்த ஃபோட்டோ பார்த்தா எவ்வளோ நெருக்கணும் தெரியுதா? தெரியுது. எதுக்கு அந்த வண்டி கொடுத்ததுக்கான ஸ்வீட்டா இருக்கும்பா. இவர் தான் ஆளை கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போது இதற்கு முன்பாக இந்த ரவிக்குமார் நாரா செல்வ பெருந்தகையை பார்த்துடுறாரு. செல்வ பெருந்தகையோடு உள்ளபடியே செல்வ பெருந்தகை நல்லவர் என்று நம்பி தான் வேலை பார்த்த மத்திய அரசு பணியை விருப்ப ஓய்வு கொடுத்து விட்டு ராஜினாமா செய்துவிட்டு உண்மையிலேயே தலித்துகளுக்காக உழைக்க வேண்டும் என்று வந்தவர் தான் இந்த கிஷோர். இவர் செல்வ பெருந்தகையோட வலதுகரம். இவர் செல்வ பெருந்தகை இந்த மாதிரி ஒரு ஸ்கீமுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை புஷ் பண்ணும்போது இவர் இந்த கிஷோர் பொய்யாக பயனாளிகளை சேர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சு நான் இதுக்கு வரலன்ட்டார்.
ஆக்சுவலி செல்வப்பிறந்தையோட டார்கெட்டு 300 பேர். 220 இது நின்றதற்கு காரணம் இந்த கிஷோரி யாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு புத்தநேசன் என்ற வழக்கறிஞர் ஒருவர், இவர் இன்னும் சில பேரெல்லாம் படிக்கிறேன், இவர்கள் எல்லாம் சேர்த்து தான் இந்த 220 இந்த 87 ஆக்சுவல் பெனிஃபிஷரிஸ் போக மீதம் இருந்தவர்கிட்டலாம் போயிட்டாங்க. இப்போ இதில் என்ன ஸ்கேம்ன்றது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். இவங்க பயனாளிகள் வண்டி வாங்குறாங்க, செல்வப்பிறந்தை காசு எப்படி போகுன்றது இருக்கும், எப்படி வாங்கினாங்கன்றதெல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு மற்றதை பார்க்கலாம். இந்த பட்டியல் கொஞ்சம் நீளமாக இருக்குது, படிச்சிடுறேன். இந்த பயனாளிகள்லாம் இவங்கெல்லாம் இவங்க நான் இப்போ படிக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் காங்கிரஸ் கட்சியின் SC ST பிரிவை சேர்ந்தவர்கள். அதாவது கட்சியில் இருக்கவங்களே கொடுத்துருக்காங்க. கட்சியில் இருக்கவங்க, அவங்க துப்புரவு தொழிலாளர்கள்ல வக்கீல் எல்லாம் தொழில் பண்ணுறான், ஒரு மியூசிக் டைரக்டர், இவ்வளோ பேர் இருக்காங்க இதில். அதை விட சிறப்பு ஒன்று இருக்குது சொல்கிறேன். புத்தநேசன் இந்த வழக்கறிஞர் காமிச்சன்ல, அவர் புத்தநேசன் என்கிற வேலுவுக்கு மட்டும் 12 வண்டி. ஒரே ஆளுக்கு 12 வண்டி. ஒரே ஆளுக்கு 12 வண்டி. ஏன் வாங்கக்கூடாதா? தலித்துப்பா, கொன்றுவேன். தலித்து விரோதியா நீ? ஒரு தலித்து முன்னேறது உனக்கு பிடிக்கல, ஒரு தலித்து 12 வண்டி வாங்கக்கூடாதா? இப்போ ஏன் நீங்கள் இரு பிரிவினருக்கிடையே பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரு பிரிவு, நான் ஒரு பிரிவு, இது 2 தான் பிரிவு. பார்த்து கொண்டு இருப்பார்கள். அங்கே சோஷியல் மீடியா செல் இருக்குது, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை வாங்கினவங்களோட பயனாளிகள் பேரெல்லாம் சொல்லிடுறேன். புத்தநேசன் 12 வண்டி. அவருக்கு கீழே வாங்கியவர்கள் லாசர் மோகன், வாணிஸ்ரீ, செந்தில், ஹரி, ராகவன், சென்னை ஜெயக்குமார், அவருடைய மகன் ஜீவநாதன், மணி, தொப்பி, ராயபுரம். ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து புத்தநேசன் கீழே வரவங்க. புத்தநேசன் கீழே வரவங்க. சாரதிக்கு கீழே சாரதி மட்டும் 20 வண்டி வாங்கியிருக்கார். கேக் விட்டினார்ல, அதுக்கு தான் கேக்கு. சாரதியோட பிரதரு, அவரோட சகோதரர், அவரும் வழக்கறிஞர். வழக்கு இதில் இந்த ஸ்கீமோட ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா எலிஜிபிலிட்டி, வறுமை கோட்டு கீழே இருக்கணும். நீங்கள் வழக்கறிஞருக்கு அவர் எப்படிப்பா வறுமை கோட்டு கீழே இருப்பார்? இவர் ப்ரொஃபஷனல். அவர் இந்த பாரதியோட சகோதரர், அவருடைய மைத்துனர் வசந்தகுமார் என்பது வாங்கியிருக்கிறாரு. பிறகு இன்னொருவருடைய புகைப்படத்தை காட்டுகிறேன். இவர் பெயர் விருகை சவுந்தர். இவர் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா தலித்துறதை ஆகிடுவீங்க, ஜாகிரதை. இரு பிரிவினர் ஞாபகம் வச்சுங்க. அவருடைய மகள், விருகை சவுந்தருடைய மகன், இது போக இவருடைய சகோதரர் விருகை பாலா என்று ஒருவர் இருக்கிறார். அவர் பெயரிலும் வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இது போக புரட்சி சந்திரன் என்று ஒருவர் இருக்கிறார். அந்த புரட்சி சந்திரன் என்பவருடைய வேலை இந்த இரிடியம் மேட்ரு கேள்விப்பட்டிருக்கியா? இந்த கோயில் கலசம். கோயில் கலசம், அதான். அந்த வேலை செய்பவர் தான் இந்த புரட்சி சந்திரன் என்பவர். புரட்சி சந்திரன் இவர் தான் அந்த புரட்சி சந்திரன். சரி, இவரை பார்த்தா ஏழை துப்புரவு தொழிலாளி மாதிரி இருக்கா? இது போக வந்து அம்பேத் சரவணன், பேர்லேயே அம்பேத்கரை சேர்த்துப்பாங்க. அம்பேத் சரவணன், அவருடைய மகள் தர்மசுந்தரி, கலையரசன் சகோதரரின் மகன் கலையரசன், அர்ஜுன் சகோதரர், இவருடைய இந்த அர்ஜுனோட மனைவி வந்து அரசு ஊழியர்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வறுமை கோட்டு கீழே வர மாட்டீங்க இல்லைங்களா? இல்லை, உங்களுக்கு எந்த கவர்மெண்ட் ஸ்கீமும் இல்லை, எதுவும் எலிஜிபிலிட்டி வராது. வறுமை கோட்டு கீழேன்னா சில அளவுகோல் இருக்குது. ஆண்டு வருமானம் 5 லட்சமோ என்னமோ நினைக்கிறேன், அதுக்கு மேலே மிகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். 3 லட்சம் 3 லட்சம் நினைக்கிறேன். 3 லட்சம் மிகக்கூடாது. தம்பிதுரை, அப்புறம் சாம்வேல், விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த சாம்வேல், இவர் முன்னாள் கவுன்சிலர். இவங்கெல்லாம் இந்த பயனாளிகள். உமா சாசவி, கே குமார், அப்புறம் ஜார்ஜ் செல்வம் என்று ஒரு இருக்கிறார். அவர் செல்வ பிறந்தையோட ஓட்டுநர், அவரே 3 வண்டி போட்டிருக்கார். அப்புறம் சுரேந்தர், PK செல்வம் என்று ஒருவர், PK செல்வம் ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் இருப்பவர் தான் PK செல்வம். இவர்களில் பலர் மீது கொலை வழக்குகள் உள்ளிட்ட இவர் தான் ரொம்ப வருஷம் ஜெயிலில் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தார் அவர். PK செல்வம். ஸோ இந்த வண்டி வாங்கியவர்கள் வந்து பெரும்பாலும் அந்த 7 பேரை தவிர மற்றவங்க எல்லாமே காங்கிரஸ் கட்சின்றதுல இது இஷ்யூ இல்லை. நீ ஒரு ஏழை தொழிலாளி, ஒருத்தன் துப்புரவு தொழிலில் இருக்கவனே கூட காங்கிரஸ் கட்சியில் இருக்கலாம்ல. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்காக தான் காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டது இல்லைங்களா? இருக்கலாம். ஆனால் எல்லாம் கட்டபஞ்சாயத்து பண்ணுறவங்க, வக்கீல், இது போல் தொழில் பண்ணவங்க. இந்த ஒருத்தர், இந்த புரட்சி சந்திரன் ஒருத்தர் காமிச்சாங்க, எப்படி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா ஆஃபீஸில் ஸ்டைலாக? அவர் ஏழை தொழிலாளி, வறுமை கோட்டு கீழே இருக்கிறாருன்னு. அதுக்கு மேலே வந்து நித்யா, அவருடைய மைத்துனர் சகாமணி, அப்புறம் செல்வத்தோட சொந்த ஊரை சேர்ந்த AK சொந்த ஊரில் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஊரில் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், பேர் கொடுன்ற தினேஷ், மதன். இந்த மதன் என்பவர் மீது கொலை வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அன்புக்கரசி, அவரோட மகள் அன்புக்கரசின்ற மேலே 2 வாகனம். அப்புறம் அம்பத்தூரை சேர்ந்த பிரதீப், காமேஷ், சுனில், ராஜ்குமார், அப்புறம் ஸ்டீஃபன் என்று ஒருவர் இசையமைப்பாளர். அவர்
அவருக்கு வாங்கியிருக்காரு. முதல்வரே அவருக்கு அன்றைக்கி அந்த நடந்த நிகழ்ச்சியில் டிசம்பர் மாதம் தான் இந்த நிகழ்ச்சின்றது, முதல்வரே அவருக்கு இந்த இதை வழங்கியிருக்கிறார். இப்போது இவங்களெல்லாம் நம்ம இப்போ இந்த பேரெல்லாம் படித்தேன் சரிங்களா. இவர்களுக்கு 50% மானியம், மீத தொகையை வந்து வங்கி கடனாக வாங்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த வங்கி கடன் வாங்கலாம் என்றால் இவர்களே துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது தலித்துகள் இல்லைங்களா, இவர்களுக்கு அரசு எவ்வளவு, மத்திய அரசும் மாநில அரசும் கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக பல்வேறு திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் ஏறக்குறை அத்தனை பேரும் ஏற்கனவே இந்த அரசு வழங்கக்கூடிய இந்த உதவிகளை அனுபவித்தவர்கள். இந்த நான் சொன்னேன்ல, இந்த டாட்கோல் ஆட்டோ வாங்கி கொடுக்க வேண்டியதானே, இது போல் ஆட்டோவை வாங்கியவர்கள், வாங்கிட்டு கட்டல யாரும். அரசு வந்து தலித்துகளுக்கு வந்து என்னென்ன சலுகை கொடுக்குமோ அதெல்லாம் வந்து இவங்க ஏற்கனவே அனுபவிச்சிட்டாங்க. அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அனுபவிச்சிட்டாங்க, பணத்தை கட்டலைன்னா என்ன பாவம்? சிபில் ஸ்கோர் கம்மியாக ஆகுமா? இப்போ சிபில் ஸ்கோர் கம்மி, உனக்கு சிபில் ஸ்கோரே இல்லை, 700 என்னமோ இருக்கணுமா சிபில் ஸ்கோரு. அதான் பார்த்தோன்னே டிஃபால்ட்டர்ஸ்னா கொடுக்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொன்ன உடனே யார் யாருக்கு எவ்வளவு லோன் கட்ட வேண்டுமோ, சிவில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பற்றாக்குறையோ அவ்வளவு பணத்தையும் செல்வ பெருந்தகை கேஷாக ஒரே நாளில் கொடுக்குறார். அவ்வளோ பேருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேமு. இன்னொரு டைப் ஆஃப் ஸ்கேம் என்னென்னா, கூட்டுறவு வங்கிகளில் வந்து இவ்வளவு விதிகள், நெருக்கடியான விதிகள் இருக்காது அல்லவா. கூட்டுறவு வங்கியில் ஃபஸ்ட்டு சிபில் ஸ்கோரை அடைச்சிட்டாங்க. சில வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், சிபில் ஸ்கோர் அடிச்சாலும் நீ நேற்று தான் கட்டிருக்க, கொடுக்க முடியாது, ஏன்னா டிஃபால்ட் நீ, ஓகேவா, கொடுக்க முடியாதுன்னு சம்மரியாக மறுத்துடுறாங்க. யாரெல்லாம் இந்த பயனாளிகள் வந்துடுறாங்க. இதில் இந்த 39+48 சொன்னால அவங்க இதெல்லாம் வாங்கலை, அவங்களுக்கெல்லாம் இந்தியன் பேங்க் கொடுத்துருது. மற்றவர்களுக்கு எல்லாம் இவர் செல்வ பெருந்தகையே பணத்தை கட்டி செட்டில் பண்ணுறாரு. ஓகே, பண்ணின பிறகும் வங்கிகள் மறுக்குது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ரூல்ஸு, நீ இப்போ முந்தா நாள் கட்டிட்டு நீ வந்தனா இதில் சந்தேகமாக இருக்குது, கொடுக்க முடியாதுன்றாங்க. இத்தனைக்கும் தொகையெல்லாம் கம்மி, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஸ்கீம் அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால் கூட்டுறவு வங்கிகள் இருக்குல்ல, கூட்டுறவு வங்கிகள் வந்து மாநில அரசோட கட்டுப்பாட்டில் வரும் தெரியுமா. ஆமாம். அந்த கூட்டுறவு வங்கிகளை அழைத்து, மேலாளர்களை அழைத்து, மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் அவர்களை அழைத்து கொடுன்றார். செல்வ பெருந்தகை சொன்ன உடனே கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அவங்களுக்கு 2 வண்டி கொடுத்தாரா? கொடுத்துருக்கா. அந்த கூட்டுறவு வங்கிகள் செல்வ பெருந்தகையின் நிர்வாகத்தின் கீழ் வருகின்றன. ஒரு தொகுதியா? பொது கணக்கு குழுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஆமாம், அவர் சட்டமன்றத்தில் பொது கணக்கு குழு தலைவராக இருக்கார். அவங்களுக்கு யாரை வேணாலும், எந்த தமிழக அரசின் எந்த துறையை வேண்டுமானாலும் சம்மன் பண்ண, எந்த அதிகாரி வேணாலும் சம்மன் பண்ண பவர்ஸ் இருக்கா? அந்த அதிகாரத்தின் கீழ் கூப்பிட்டு இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க மாலதி அங்கே அந்த நிகழ்ச்சியில் இல்லைன்றதுனால அவங்களுக்கு ஸ்கேம் என்னன்றதை சொல்கிறேன். சரியா? இப்போது ஒரு லோனு தானே, பணத்தை கட்டி செல்வ பெருந்தகை வாங்கி தர்றாரு. இதில் செல்வ பெருந்தகை என்ன லாபம்ன்ட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் இல்லையா? இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது மொத்தம் 220 வண்டி, இதில் இந்த 87 வண்டி போக மீதியெல்லாம் செல்வ பெருந்தகை ஆளுன்றதை சொல்லிட்டேன். இந்த 87 பேர் மட்டும் வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இந்த 87 பேர்னா, 87 பேரில் இறந்து போன துப்புரவு தொழிலாளிகளில் மகன் அல்லது மகள் ஒருவருக்கு இந்த வாகனம் கொடுக்கப்படுகிறது. இந்த வாகனத்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்? CMWSSB அந்த மெட்ரோ வாட்டர் இருக்குல்ல, அவங்க மெட்ரோ வாட்டரோடு நீங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள வேண்டும். ஒப்பந்தம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்ரோ வாட்டரில் டெண்டர் விடுவாங்க. இந்த மாதிரிங்க, இந்த வருஷம் நான் வண்டி க்ளீன் பண்ணுறது, யாரெல்லாம் வண்டி வச்சுருக்கீங்களோ டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணால் அதை கண்டிஷன் போட்டுருவாங்க, எப்போ கூப்பிட்டாலும் வரணும். நாங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அயனாவரத்தில் 8வது தெருவில் ரோட்டில் சாக்கடை அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம், நீங்கள் போய் அங்கே க்ளீன் பண்ணணும். இப்படி CMWSSB சொல்லிடும். இப்போது நீங்கள் ஒரு துப்புரவு தொழிலாளியின் மகள்னு வச்சுக்க, உங்கள்கிட்ட வண்டி இருக்குது, இந்த ஸ்கீமில் உங்களுக்கு வண்டி வந்துருச்சு, உங்களால் இதை போய் க்ளீன் பண்ண முடியுமா? வண்டி அனுப்பி முடியாது. ஏன் முடியாது? அது ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கும்ல. ஆப்ரேட் பண்ணணும்னா இங்கே ஒரு பெண்ணை ஆப்ரேட் பண்ண முடியாதுன்றது போக மெயின்டைன் பண்ணணும். அந்த வண்டியோட ஃபிட்னஸ் கரெக்டாக வச்சுக்கணும், வண்டியோட மெயின்டெனன்ஸை கரெக்டாக பண்ணணும். இது போக வண்டிக்கு எம்ப்ளாயிஸ் வேணும். பார்க்கிங் பெரிய வண்டியாக இருக்கும். பெரிய வண்டி பார்க்கிங்கிறதுலாம் கூட இஷ்யூ இல்லை. நீங்கள் அங்கே போய் அந்த ஜெட்ராடிங் மிஷினை போட்டு உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த தொழில் தெரிஞ்ச ஆள் வேணும் இல்லை. இன்னொன்று, கரெக்டாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா? நீங்கன்னா இந்த துப்புரவு தொழிலாளியோட மகளாக இருந்து அல்லது மனைவியாக இருந்து யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கரெக்டாக பண்ண முடியுமா? இன்னொன்று, 2 வாட்டி மெட்ரோ வாட்டர் ஃபோன் பண்ணி நீங்கள் வரலன்னா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? இதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. நீங்கள் வண்டியை வாங்கிட்டீங்க, இந்த பாருங்கம்மா, வண்டியை என்கிட்ட கொடுத்துருங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுருங்க. மெட்ரோ வாட்டர் கூட நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்க, நீங்கள் ஏன் கூட அக்ரிமெண்ட் போட்டுங்க. மெட்ரோ வாட்டர் எப்போ வண்டி கேட்டாலும் நாங்கள் அனுப்பிக்கிறோம்,
வண்டியோட மெயின்டெனன்ஸை பார்த்துக்குறோம், டீசல் நாங்கள் போட்டுக்கிறோம், டயர் இருக்குது பஞ்சர் ஆனால் டயர் மாற்றுறது, தேய்மானம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், வண்டிக்கு ஆளையும் நாங்கள் போட்டுக்கிறோம். சரி அண்ணனுக்கு என்ன தருவேன்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு 20,000 30,000 தந்துடுறேன், ஈஸி தானே உங்களுக்கு. ஒன்றுமே இல்லை, உங்கள் கடனை அடிச்சிட்டாரு, கையெழுத்து மட்டும் தான் போட்டீங்க, வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க. இல்லை அது பெரிய அமௌண்ட்டு சார். அவர்களின் பொருளாதார நிலைக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுனால தான் திமுக ஜெயிக்கவே செய்யுதுன்றாங்க. Exactly. அப்படி இருக்கும்போது அதுவும் அந்த மாதிரி வறுமை நிலையில் இருக்கவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் இது பெருசா பெரிய இருக்கு. தொகை அப்ப தான். மாசம் 1000 ரூபாயே வேலை செய்தே, மாசம் 20,000 ரூபாய் வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ணாம. இது போல இந்த 220 வாகனங்களிலும் 220னா அந்த அவங்க ஒரிஜினல் பயணிகள் விட்டுருக்க, மீதம் இருக்கவங்ககிட்ட எல்லாம் அவர்களுடைய வாகனங்களை வாங்கி நாங்கள் குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள். அந்த ஒப்பந்தம் போடக்கூடிய நிறுவனத்தின் பெயர் வந்து ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இந்த ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட அலுவலகம் 17 சின்னையா தெருவில் இருக்கிறது, டி நகரில். நானும் லியோவெலாம் அங்கே போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பில்டிங்க்குன்ற ஒரு வரலாறு இருக்குது. 30 வருஷமாக செல்வ பிறந்தே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்குனே அந்த பில்டிங்கை வச்சுருக்கு. அந்த காலத்தில் நடிகை சரோஜாதேவி வாங்கிய கட்டிடம் என்று அதை சொல்கிறார்கள். அந்த வீட்டை எல்லாம் சென்று பார்த்து விட்டு வந்தோம் நாங்கள். அந்த இடத்தில் இந்த அலுவலகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்டு நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், டிக்கியோடு ஒப்பந்தம் போடப்படுகிறது. டிக்கியோடு தமிழக அரசு ஒப்பந்தம் போட்ட தேதி 27/12/2023. அதற்கு பிறகுதான் இந்த ஜென்கிரீன் என்ற நிறுவனமே பதிவு செய்யப்படுகிறது. உங்களுக்கு டிக்கியோடு அந்த ஒப்பந்தம் போயிட்டு ஃபஸ்ட்டு இதுவே சட்டவிரோதம், ஸ்ட்ரெயிட்டாக மாட்டிக்கிறாங்க. டிக்கி சார்பாக தமிழக அரசோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் தான் ரவிக்குமார் நாரா. இந்த ஜென்கிரீன் நிறுவனத்தோட இயக்குனர் ரவிக்குமார் நாரா. டிக்கியோடு தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டதுக்கான நோக்கம் இந்த மாதிரி அசல் பயனாளிகளை கண்டறிஞ்சு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்றதுக்காக தான் டிக்கி ஒப்பந்தம் போட்டிருக்கு. அவங்க தமிழக அரசோடு இந்த காரணத்தை சொல்லி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ரவிக்குமார் நாரா அவர் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அங்கே கவர்மெண்ட் கொடுக்குற வண்டியை பூரா என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறதே சட்டவிரோதம் இல்லையா? இதில் இந்த மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அது உள்ளே போல. இந்த ஜென்கிரீன் நிறுவனத்தில் ரவிக்குமார் நாரா இயக்குனராக இருக்கிறதே தப்பு இல்லை. இந்த ஜென்கிரீன் நிறுவனத்தில் இயக்குனராக இருக்கும் இன்னொருவருடைய பெயர் வந்து ஆர் வீரமணி. இந்த வீரமணி யாரென்றால் திரு செல்வப்பெருந்தை அவர்களின் சொந்த அண்ணனுடைய மகன். அவர்தான் இந்த வீரமணி. அந்த வீரமணியும் ரவிக்குமார் நாராவும் சேர்ந்துட்டு, ஏன்னா இவருக்கு ஹோல்டு வேணும்ல கம்பெனி இல்லை, ரவிக்குமார் நாரா ஏமாற்றிட்டு ஓட்டாருனா, ஏன்னா ஹைதராபாத் டெல்லியிலாம் ஏற்கனவே ஃப்ராடு பண்ணி அவர் மேலே புகார் இருக்குது, அதனால் ஓடி விடுவார் என்று இவர்கள் மீது போட்டு விட்டார்கள். இப்போ இந்த அசல் இந்த ஒரு செல்வப்பெருந்தையோட காங்கிரஸ் பயனாளிகள்கிட்டருந்து இவங்க இந்த ஒப்பந்தத்தை போட்டுருவார். மீதி இருக்காங்களே இந்த 87 உண்மையான பயனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்கள போய் மிரட்டிட்டாங்க. 100 சொச்சம் பேர் வண்டி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீ தனியாக என்ன பண்ணுவ? மெயின்டைன் பண்ணுவியா? ஒரு நாள் ஃபோன் பண்ணி வண்டி வரலன்னா மெட்ரோ வாட்டர் கேன்சல் பண்ணுற அக்ரிமெண்ட் தெரியுமா? அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் தான் அந்த பயனாளர்னு வைங்களேன், நான் இருக்கேன், சும்மா 2 நாள் ஃபோன் பண்ணேன், அவங்க கொடுக்கலன்னு சொல்லியே கூட இங்கே கேன்சல் பண்ண முடியும்ல. அவர் நினைத்தால் தான் எது வேண்டுமானாலும் நடக்கிறது. இவ்வளோ பார்க்குறோமே. ஸோ இந்த மீதி இருக்க அந்த 87 பயனாளிகளுடைய வாகனங்களும் இந்த ஜென்கிரீன் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு விட்டன. இந்த தமிழ்நாடு அரசு அன்றைக்கி இந்த 27/12/2024 இந்த டிசம்பர் 24 சிஎம் தொடங்கி வச்சார்ல, அந்த தொடங்கி வைத்த அன்று 220 பேருக்கு இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டன. 220 வாகனங்களும் செல்வ பெருந்தகை நடத்தும் இந்த ஜென்கிரீன் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு விட்டன. ரைட். இப்போ இந்த ஜென்கிரீன் நிறுவனம் இந்த வாகனங்களை எல்லாம் சரிவர பராமரிக்கணும், வேலையை செய்யணும் இல்லையா? ஜென்கிரீன் நிறுவனத்தோட இவர்கள் ஒப்பந்தம் போட்டதின் அடிப்படையில் ஜென்கிரீன் நிறுவனம் என்ன கிளைம் பண்ணுதுன்னா, அவர்கள்கிட்ட 750 ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் என்ற அடிப்படையில். ஏன்னா 220 வண்டியை மெயின்டைன் பண்ணணும், ரன் பண்ணணும், எங்கே அடப்பு இருந்தாலும் போகணும் அப்படின்னா 250 எம்ப்ளாயர்ஸாவது வேணும். இந்த ஜென்கிரீன் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டு இன்று வரை அவர்களிடம் இந்த வாகனங்களை இயக்குவதற்கு போதுமான பணியாளர்கள் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் இல்லை, வெறும் ஜென்கிரீன் மட்டும்தான் இருக்குது. அண்டு ஒரு புகைப்படத்தை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ஏர்டெல் இதுக்கெல்லாம் சின்னதாக ஸ்டால் போடுவாங்கள்ல, டென்ட்டு மாதிரி ஒன்று, அது மாதிரி போட்டு வேலை வாய்ப்பு முகாம், மாதம் 10,000 ரூபாய் 15,000 போட்டு வேலை அப்படின்னு போட்டு வேலை நீங்கள் கேட்கலாம். ஜென்கிரீன் நிறுவனத்துக்கு தானே வேலை வாய்ப்புன்னு நீங்கள் அறிவிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா CMWSSPன்னு சென்னை பெருநகர குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தோட அந்த லோகோவை போட்டு அந்த இதை போட்டு ஸ்டால் போட்டு வேலை வாய்ப்பு முகாம் நடத்திட்டு இருக்காங்க.
அந்த வேலைவாய்ப்பு முகாமில் உட்காந்துருக்காங்க யாருன்னா இதில் இருக்க இந்த வண்டி வாங்கின லிஸ்ட்டு படித்தேன்ல அவர்கள். ஃபஸ்ட்டு நீயோ நானோ இது சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பி கொடுங்க, ஆவினில் வேலை வாய்ப்புன்னு நம்ம போர்டு போட்டு இங்கே உட்கார முடியுமா? ஃபோர்ஜரி. அப்போ சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பி பேர் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? அது ஃபோர்ஜரி இல்லையா? ஏற்கனவே ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் சிறை சென்று வந்தவர் தான் செல்வப்பெருந்தகை. அது போதாது என்று இப்போது மத்திய அரசின் நிதியை கையாடல் செய்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி இருக்குன்னு சொன்னேன், 50% சப்சிடி. ஸோ அதான் சார், இப்போ உங்களுக்கு இதில் என்ன சார் லாபம்? யாருக்கு? செல்வப்பெருந்தகை அவருக்கு. நல்லா கேட்டிங்க, ரைட்டா? இப்போது நீங்கள் தான் பயனாளர், உங்களுக்கு 10,000 கொடுத்துட்றேன். நீங்கள் சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பி உங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வந்துடும். சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பி ஒரு மாதம் வந்து நீங்கள் சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பிட்ட ஒரு மாதம் மினிமம் அமௌண்ட் வந்து 50,000, மேக்ஸிமம் வந்து அது 70,000 எப்படி வேணா இருக்கலாம். மினிமம் 50,000 குறையாமல் கொடுப்பாங்க. வண்டி யூசேஜுக்கு ஒரு வண்டி மெட்ரோ வாட்டர் உங்கள் வண்டி எடுக்குது, புரியுது. குறைஞ்சமா கம்மி காசாக கொடுப்பாங்க. புரியுது. கரெக்ட். அண்ட் மெட்ரோ வாட்டரோட ஒப்பந்தம் எத்தனை ஒரு மாதத்துக்கு தெரியுமா? 7 ஆண்டுகளுக்கு. அஷ்யூர்டு இன்கம். உங்களுக்கு 7 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு, வேற எங்கேயும் வண்டி எடுக்க போகிறதில்ல. உங்கள் வண்டி ரெகுலராக உங்களுக்கு பயன்பாடு இருக்கும். ஒன்றும் இல்லாமல் ஒரு கார் வாங்குறீங்கம்மா, 5 வருஷத்துக்கு உங்கள் வண்டிக்கு ஒரு ஆள் அக்ரிமெண்ட் போட்டாலும் உங்களுக்கு ஏதாவது அச்சம் இருக்குமா? இன்னொன்று அஷ்யூர்டு இன்கம் அங்கேருந்து வருதா? இன்னொன்று நல்ல ஒரு ரீசனபிளான மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து லாபம் வரக்கூடிய வகையில் தானே உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் தொகையை கொடுக்கும். நீங்கள் இந்த வண்டியோட உரிமையாளருக்கு ஒரு 20,000 தூக்கி விட்டுருந்தீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுக்காதா? சம்பாரிச்சு கொடுத்தா உத்தேசமாக 7 ஆண்டுகளில் செல்வப்பெருந்தகை இந்த ஸ்கீமில் மட்டும் 150 கோடி சம்பாதிக்கிறார். இதெல்லாம் லீகலைஸ்டு இன்கம்ன்றதை மறந்துடாதீங்க. காலப்போக்கில் ஒருவேளை காசே கூட கொடுக்கலன்னு வைங்களேன், செல்வப்பெருந்தகை யார் தான் தட்டி கேட்ட முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பயனாளர்களுக்கே காலப்போக்கில் காசு கொடுக்கலன்னு அவங்க எங்கே போய்மா பேச முடியும்? எங்கே பேச முடியும்? இப்போது இன்னொரு கிளை கதையை சேர்த்து சொல்லி விடுகிறேன். இந்த 2வது முறை நான் கைதான போது இதுக்கு தான் வழக்கு போட்டாங்க. சொன்னேன்னா இரு பிரிவினருடைய வன்முறை ஒரு நல்ல ஒரு இது நம்ம எப்படி பேச ஆரம்பிச்சோம்னாங்க சார், முதலமைச்சரின் உன்னதமான திட்டம் அப்படின்னு தான் பேசணும். அப்ப நீங்க வந்து இது குலத்தொழிலையே ஆதரிக்குது அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்க. எனக்கு உண்மையிலே இந்த கிரீவன்ஸ் இருந்துச்சுமா, ஏன் இந்த சுத்திகரிப்பு தொழில் செய்யறவனுக்கு சுத்திகரிப்பு வண்டி தான் வாங்கி கொடுப்பீங்களா? ஆட்டோ வாங்கி கொடுன்றேன் நான். அப்படிதான் செல்வப்பெருந்தகை நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, வேற எப்படி இல்ல அதனால தான் வந்து எல்லாத்தையும் காங்கிரஸ் கட்சி அவரே எடுத்துக்கிட்டாரு. இது நடந்திருக்கிறதா? இப்போது எனக்கு இந்த வழக்கில் கைது செய்யும்போதே வந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இது கேஸு மேட் அவுட் ஆகாது. ஓகேவா? நான் ஒரு நாளும் தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி என் வாயிலேருந்து இழிவாக நீங்கள் என்ன புரட்டி போட்டு அடித்தாலும் என் வாயிலேருந்து வராது. அப்போ எனக்கு நல்லா நினைவு இருக்குது. நான் அந்த இதில் வந்து இப்படி தான் கண்டித்தேன். அவனை ஏன் குலத்தொழில் செய்ய வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் கண்டித்தேனே தவிர, அவனுக்கு ஆட்டோ வாங்கி கொடுன்ட்டு தான் நான் சொன்னேனே தவிர, அதில் இழிவாக அவர்களை பேசலை. அவர் ஜட்ஜு நீதிபதி 11வது சைதாப்பேட்டை 11வது நீதிமன்ற நீதிபதி சார் இன்சல்ட் பண்ணிட்டார் சார். எஸ்சி பீப்புளுக்காகவே இந்த ஸ்கீம் சார் இன்சல்ட் பண்ணிட்டார் சார் அப்படி சொல்கிறாங்க. போலீஸ் சொல்கிறாங்க. அந்த நம்ம இன்டர்வியூவில் பேசுனது எல்லாத்தையும் டைப் அடித்து டிரான்ஸ்கிரிப்டாக வச்சுக்கிறாங்க. ஒரு 10 பக்கம் வந்துருந்துச்சு. இதில் தாழ்த்தப்பட்டவர்களை இழிவாக எங்கே பேசியிருக்காங்கன்னு கேளுங்க, காட்டுங்க எனக்கு அப்படின்னு. வாங்கி இப்படி பார்த்தாங்க. சார் குடித்து விட்டு தூங்குகிறார்கள் என்று போட்டிருக்காரு சார். அது தாழ்த்தப்பட்டவர்களை இன்சல்ட் பண்ணது இல்லையம்மா அப்படின்னா ஜட்ஜு எங்கன்னு சொல்லுங்கள். இல்லை சார் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இந்த ஸ்கீம் சார். சரிம்மா, நீங்கள் சொல்கிறது லாஜிக்கலாக இருந்தாலும் பிசிஆர் ஆக்ட் ஏன் போடல? எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட்டிருக்கலாமே. வச்சிருப்பாங்க, போட்டுக்கலாமா? வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஏன் போடல? சரி, இங்கே சொல்லுங்க. நீங்கள் நல்லா கேட்ட ஜட்ஜு. இதில் தாழ்த்தப்பட்டவர்களை பற்றி பேசியிருக்காங்க, ரைட்டா? இரு பிரிவு எங்கே? ஒரு பிரிவு தாழ்த்தப்பட்டவர்கள், இரு பிரிவு எங்கே அப்படின்னு கேட்டார் சார். அவர் இன்ஸ்பெக்டர் சார், புளியந்தோப்பு பகுதியை பரபரப்பாக இருக்குது சார், பெரிய போராட்டம், மக்கள் கொத்தாக வந்து புகார் கொடுக்குறாங்க சார். கொடுக்கட்டும், எதுக்காக புகார் கொடுக்குறாங்கன்னா, இல்லை அவங்களெல்லாம் ரொம்ப இழிவுபடுத்துகிறாங்க. இதில் இழிவு எங்கே படுத்திருக்காருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்டார். சரி, நீங்கள் சொல்கிறத ஒரு இதுக்காக வச்சுக்கலாம். வழக்கமாக எழுதுவீங்கல்ல, ஐயோ உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்ட்டு சொன்னான்ட்டு கம்ப்ளைண்ட் எழுதுங்க, அது மாதிரியாவது எழுதிருக்கலாம்ல. அது மாதிரி எங்கே கம்ப்ளைண்ட்டில் எங்கே அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பதட்டம். அப்போ தான் பதட்டம் வருது. அது வரைக்கும் கேஷுவலாக இருந்தாங்க.
போய் கொண்டு போய் கொடுத்த உடனே 15 நாள் உங்களை காவலில் வைக்கிறேன்னு சொல்லிட்டுவாங்க, தூக்கி போய் மதுரையில் தள்ளிட்டு ஜாலியாக நம்ம போகலாம் அந்த அப்படின்னு 15 நாள்ல வேற என்ன கேஸ் போடலாம்னு யோசிக்கலாம். அப்படி தான் பண்ணலாங்க. இப்போ உடனே வேற கேஸ் போடுறதுக்கான வேலைகளை ஈடுபடணும். அப்படி தான் அப்படி தானே அந்த வராகி கேஸ் நம்ம அடுத்து போட்டாங்களா, அந்த வராகி கேஸ் அதுக்கப்புறம் வந்தது. சொல்லிவிட்டு அப்புறம் பேசிட்டு அவர்களும் பிபி தான் ஒரு லேடி ஒன்று ஆர்கியூ பண்ணாங்க. அவர் ஜட்ஜு இப்படிலாம் கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் இது ஒன்றும் பிபி சரியாக ஆர்கியூ பண்ணிட்டு இவரே ஆர்கியூ பண்ணார். சார் புளியம்புத்தூர் சாரியாக வர்றாங்க சார் அப்படின்னாரு. வரட்டும் சார், கம்ப்ளைண்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார். ரிமாண்ட் ரிஜெக்டட் அப்படின்ட்டாங்க. அப்போது நான் யோசித்தேன், நிறைய வீடியோ பேசியிருக்கோம், பொய் கேஸ் போடுறதுனா எந்த வீடியோ வேணாலும் எடுத்து வச்சு ஒரு கேஸ் போடுறோம், இந்த மேட்ருக்கு எதுக்கு கேஸ் போட்டாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏதோ பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்காரு செல்வப்பிரந்தகை அப்படின்ட்டு அருணியா செய்யணும், புரியுதா? நான் இதுக்கு ஏன் இவங்க எஃப்ஐஆர் போடுறாங்கன்றது யோசித்த போது தான் அருணுக்கு வாராகியோடு பகை. வாராகி அவர் அம்பத்தூரில் வாங்கிய நிலத்தை பற்றி விரிவாக வாராகி வீடியோவெல்லாம் போட்டு விட்டார். அவர் வாங்கிய செய்த வசூலை பற்றியெல்லாம் வாராகி பேசிவிட்டார் என்பதற்காக வாராகி மீது பொய் வழக்கு கொடுக்க ஒரு புகார்தாரரை தேடுகிறார். அப்போ செல்வப்பிரந்தகை நம்மக்கிட்ட அண்ணன் இருக்கான், சாரதி இருக்கார்ல, தம்பி சாரதி இருக்கார்ல என்று சொல்லி சாரதி தான் இந்த போராடுகிறார். நான் உயர்நீதிமன்றத்தில் பேசிக்கொண்ட போது இவங்க பேசின்னு இருக்காங்களாம். வாராகி பக்கத்தில் நின்று அதை கேட்டுட்டு இருந்துட்டு வந்து சொல்கிறான், உனக்கு சிலிண்டர் கேஸ் ஏஜென்ட் தான் வேணும், நான் வாங்கி தரேன் என்று சொல்லி 5 லட்ச ரூபா கொடுனானா, இவர் ஹைகோர்ட் வக்கீல், என்ன வக்கீல் லட்சணத்தில் இருக்கார் பார், அப்படியா வாங்கி தருவீங்களா, இந்தாங்க 5 லட்ச ரூபா கொடுத்துட்டாராம். இது அவர் கொடுக்குறாருல, வருணுக்கு வேண்டியது என்ன, அருணுக்கு வேண்டியது என்ன, வாராகி காலி பண்ணோம். அதுக்கு கம்ப்ளைண்ட்டை இவர் கொடுத்து உதவி செய்கிறார். அப்போ பதிலுக்கு இவர் எனக்கு ஒரு கேஸ் போட்டுங்க, வாராகிக்கு நான் அளவு கொடுத்தேன் எனக்கு ஒரு கேஸ் போடுங்க என்றதும் இதுக்கு இவரை ஏற்பாடு பண்ணி கம்ப்ளைண்ட்லாம் நான் அனுப்புகிறேன், எஃப்ஐஆர் மட்டும் போடுங்க என்று சொல்லி இதற்கு தான் என் மீது பதியப்பட்ட அந்த 2வது. இன்னொன்று சார், இந்த மாதிரிலாம் வழக்கே பதிவு பண்ண முடியாதான்? ஏன்னா பொதுவாக கவர்மெண்ட் ஒரு ஜிஓ போடுறாங்கன்னா அதை சேலஞ்சே பண்ணலாமா கோர்ட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வழக்கே பதிவு பண்ண முடியாதான்? இந்த ஸ்கீமே ஃப்ராடு ஸ்கீமுமா, தப்பு பண்ணது இவங்க இல்லை, பேசுறதுக்கு வழக்கே பதிவு பண்ண முடியாதான்? மத்திய அரசு நிதியும் மாநில அரசு நிதியும் ஏழைகளுக்கான நிதியை கொள்ளையடிச்சிருக்கீங்க, தலித்துகள் துப்புரவு தொழிலாளியோட வயிற்றுல அடித்து சம்பாதிக்கிறீங்கன்ட்டு அதை வீடியோ போட்டால் இதுக்கு என் மேலே கேஸ் போடுறீங்க. ஃப்ளைட்டு இப்போது நான் போனேன், அது ரொம்ப அந்த நெருக்கடியாக நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஆஃபீஸ் கீழே நான் இங்கே அரெஸ்ட் பண்ணது இந்த கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகலைன்றதுனால. ஸோ கோர்ட் ரொம்ப நாள்லாம் 15 நாள் 20 நாள்லாம் இதுக்கு ஜெயிலில் வைக்காது. போய் 2 நாளில் சரி வந்துட்டியா ஒழுங்காக கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு விட்டுருவார் ஜட்ஜு, இந்த பெரும்பாலான ஜட்ஜு விட்டுருவாங்க. அந்த அடிப்படையில் நான் வெளியே வந்து விடுவேன். அதற்குள் என்னை கைது செய்ய வேண்டும்ன்றதுக்காக காலையில் ஒரு பிடி வாரண்ட்டு, மதியம் ஒரு பிடி வாரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம், சார் என்ன சார் இப்போ தான் போனீங்க வந்துட்டிங்கன்னா ஃப்ளைட்டு அப்படின்னார். நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு ட்ராவல் பை ஃப்ளைட். ட்ரெயினில் செகண்ட் ஏசி எலிஜிபிள் உங்களுக்கு, ஃப்ளைட்டில் நாட் எலிஜிபிள். எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் ஃப்ளைட், இப்போ டெல்லியில் ஒரு குற்றவாளி இருக்கார், அவர் பிடிக்குது, எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் போகலாம். அதற்கு அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். இங்கேருந்து நீங்கள் எழுதி ஒரு போராடிட்டு, அப்படி இல்லைன்னா சீக்ரெட் ஃபண்ட்லேருந்து செலவு பண்ணிட்டு அரசாணை வாங்கி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த யூடியூப் கேஸுக்கு எப்படி இவங்க வந்தாங்கன்னு பார்த்தா 2 முறையும் வந்த ஆய்வாளர்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்ததே செல்வப்பிரந்தகை, தெரியுதா? இது மட்டும் இல்லாமல் ஏஎஸ்பி லாஜிஸ்டிக்ஸ் என்ற இன்னொரு லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தையும் செல்வப்பிரந்தகை நடத்தி கொண்டு அதே இடத்துல தானா? அது இல்லை, அங்கே இதுக்கு அலுவலகம் வேறு. ஏஎஸ்பினா இது வேறு, இது மணிமங்கலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏஎஸ்பினா அக்ஷயா செல்வப்பெருந்தகை. அதில் இவருக்கு இன்னொரு அந்த நிறுவனம், இவர் நடத்தும் தொழில்களில் இவருக்கு முக்கியமான பங்குதாரர் பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன். நாகேந்திரன் மற்றும் நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் ஆகிய இருவரும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். செல்வப்பெருந்தகைக்காக நிலம் தொடர்பான நிலம் லேண்டு தான் பெரும்பாலான ரியல் எஸ்டேட்டில் இது போல் பல கட்ட பஞ்சாயத்துகளை செய்தது நாகேந்திரன். ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கே ஒரு நிலம் சம்மந்தப்பட்டதுன்றது தெரியும். இப்போது ஆம்ஸ்ட்ராங் இவர் செல்வப்பெருந்தகைக்காக ஆம்ஸ்ட்ராங்கும் அவர் பையனும் வேலை செய்கிறாங்கன்னா செல்வப்பெருந்தகைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ரோல் இருக்காதா? பிஎஸ்பி தலைவர் திரு ஆனந்தன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க பிஎஸ்பியோட மாநில பொதுச் செயலாளர்
இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இந்த செல்வ பெருந்தகை அவர்களுக்கு பங்கு இருக்குது. அப்படி ஆனால் சொன்னாரா? சொல்லிட்டாங்க, கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்து இங்கே விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு எது தடையாக இருக்குன்னா, அவர் காங்கிரஸில் தலைவராக இருக்கார்ல, அது தடையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க மேலிடத்தில் காங்கிரஸ்கிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விசாரிக்கிறதுக்கெல்லாம் யாரும் தடை இல்லைம்மா. இங்கே தான் இந்த வழக்கை விசாரித்த அருணுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் இவ்வளோ நெருக்கம் இருக்குன்றது நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா? இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஆதாரங்களை கொடுத்துருக்கோம்னு இந்த பிஎஸ்பி தலைவர் இப்போ வரும் எல்லாமே வெளியில சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன் ஓகேங்களா. இப்போ இவங்களோட நெக்ஸஸ் கமிஷனர் அருணுக்கும் செல்வ பெருந்தகைக்குமான உறவு என்னன்றது உங்களுக்கு தெரியுதா? செல்வ பெருந்தகை பிடிக்காத ஆளை இவர் கேஸ் போடுறாரு, அருணுக்கு பிடிக்காத ஆளுங்களுக்கு கம்ப்ளைண்ட் இவர் சப்ளை பண்றாரு. வெப்பன் சப்ளையர் ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் வந்து செல்வ பெருந்தகை சப்ளை பண்றாரு. புரியுதுங்களா? இருவரையும் இணைப்பது சாதி. ஏன் யாருமே பெரும்பாலும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பெரும்பாலும் நகர்ந்து ஒதுங்கி போவாங்க. பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு தலித் விரோதின்றவங்க. ஏன்னா அவர்கள்லாம் புனித பசுக்கள். இவர்கள் செய்யும் தவறுகளை பற்றி யாரும் பேசக்கூடாது. ஊரில் இருக்கிறவங்க தப்பெல்லாம் பேசுவாங்க. இவங்களை ஏதாவது நீங்கள் விரல நீட்டி பேசின தலித் விரோதி, ஐயே எங்களே பேசுறியா? இதுதானே இவங்க சுற்றுறதுக்கு காரணம். இந்த விஷயம் பலருக்கு தெரியும் தானே. நமக்கு தெரிந்த இவ்வளோ விஷயம் வந்து காங்கிரஸில் பலருக்கு அரசல் புரசலாக தெரியும். இத்தனைக்கும் ஒரு வீடியோ போட்டுட்டோம். எங்கேயாவது ஒருத்தர் பேசுனாங்களா? இல்லை, அதன் பிறகு வந்து நம்ம சேனலுக்கு வந்து எப்போவுமே நேர்காணல் கொடுப்பார் ஒருவர். அவர்கிட்ட பேசணும், நான் ஒரு நேர்காணல் கொடுங்க. இல்லை கட்சியில் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ்லேருந்து அவர் மட்டும்தான் வந்து இன்டர்வியூ கொடுப்பாரு. ஓகே, அப்படி கொடுக்கும் தெரியுது யாருன்னு. கொடுக்கும்போது இல்லை ஆஃபீஸ் வந்து சொல்லிட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ப்ரோ நான் அப்புறம் கொடுக்குறேன், ஏன்னா கட்சியிலேருந்தே சொல்கிறாங்க நீங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் இருந்தாங்க போகிறீங்க, நீங்களும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் வந்து இந்த சேனலில் இன்டர்வியூ கொடுக்கலாம், உங்கள் கட்சி தான் விளங்காமல் போவோம். உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம் நாங்கள். ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து இங்கே வந்து பேசி நம்ம சேனல் வாழ்ந்துருமா? உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம். இப்படிப்பட்ட நபரை கட்சி தலைவராக வைத்திருந்தால் காங்கிரஸ் எப்படிப்பா வளரும்? இப்போ கூட நம்ம ரீசெண்டாக பேசணும் இல்லைங்க சார், காமராஜ் அங்காடி கலைஞர் அங்காடின்னு அவங்க மாத்துறாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும் போதெல்லாம் அவர் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியாது. காரணம் இந்த மாதிரியான ஊழல்கள். நீங்கள் வாய்ஸ் கொடுப்பீங்க? ஏன் வந்து திமுகவின் மிகப்பெரிய ஜால்ராவாக செல்வ பெருந்தகை விளங்குகிறான்னு தெரியுதா? இது வெளியில் வந்துருச்சு. ஒரு செகண்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சானா என்கொயரி ஆர்டர் பண்ணாங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போதும் நான் சொல்கிறேன், மத்திய அரசு அதிகாரிகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டு மிஸ்அப்ராப்ரியேட்டடு. எல்லா வகையிலும் இந்த பேங்க்கில் மோசடி பண்ணது எல்லா வகையிலும் இது அஃபென்ஸு. அண்ட் இன்னொன்று, திமுகவுடனாவது ரகசிய உறவோ நேரடி உறவையோ பிஜேபி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸோடு பிஜேபி உறவு வைக்க சாத்தியக்கூறே கிடையாது இல்லைங்களா? செல்வ பெருந்தகை காப்பாற்றணுன்றதுக்கு என்ன இருக்கு? பிஜேபியில் சேர்ந்தாலே ஒழிய செல்வ பெருந்தகை இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது. உங்களுக்கு மெயினாக வந்து நம்ம தொடர்ந்து இந்த நம்ம மீதெல்லாம் ஏன் இவ்வளோ வழக்கு உழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பலர் யோசித்திருப்பார்கள். இப்போது இந்த உறவு என்னது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சா? எப்படி அதிகாரிகள் பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க தெரியுதா? நீங்கள் நல்லா நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், இந்த வழக்கெல்லாம் என் மேலே போடுங்கன்ட்டு முதல்வராக அப்போ சொல்லியிருப்பார்? சொல்லியிருக்க மாட்டார். துணை முதல்வர் சொல்லியிருப்பாரா? இல்லை திமுகவின் எந்த அமைச்சராவது சொல்லியிருப்பாங்களா? இவ்வளோ விமர்சனம் பண்ணுறேன், அன்பில் மகேஷ் இப்போ ஃபோன் பண்ண எடுத்து பேசுவார். எல்லா அமைச்சர்களும் பேசுவாங்க என்கிட்ட. யாருக்கும் இந்த நோக்கம் கிடையாது. அதிகாரி உள்ள பூந்து எப்படி விளையாடுறாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட அதிகாரிகளை நம்பித்தான் முதல்வர் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் விழித்து கொள்ள வேண்டும். இது இந்த செல்வ பெருந்தகையும் இவரும் சேர்ந்து, நான் உறுதியாக இப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், முதல்வருக்கு இந்த ஸ்கீமில் நடந்த ஃப்ராடு தெரியாது. அதான் சொல்லிட்டேன்ல, அவரும் மனசு சந்தோஷப்படுவார். திமுகவில் வந்து இந்த ஸ்கீமை யார் வந்து ஃபாலோ பண்ணா? செல்வ பெருந்தகை யாருமே ஃபாலோ பண்ணல. கூட்டணி கட்சியோட ஸ்கீம் நம்ம அதில் தலையிடணும். ஏன்ப்பா திமுக இந்த ஸ்கீம் தாண்டா அவன் ஒரு 10 வண்டி போட மாட்டானா? எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனே இதை பண்ணுறது தெரியாது. அது அவரே இதை பண்ணுறதுக்கு மாட்டார், கட்சிக்காரங்களுக்கு வாங்கி தந்துருக்க மாட்டான்னு சொல்கிறேன். என்ன மாட்டார் தெரியாது. கூட்டணி கட்சிப்பா, இது செல்வம் ஸ்கீமு, அவ்வளோதான். யாரும் தலையிட மாட்டாங்க, யாரும் கேள்வியும் கேட்க மாட்டார்கள். அந்த கிஷோர் என்பவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொன்னேன்ல, அந்த கிஷோரோட புகைப்படம் காமிச்சேன்ல, வச்சுருங்க அதை இங்கே. அதுக்கப்புறம் இந்த நம்ம நிகழ்ச்சியில் ஒரு முறை நம்ம பேசிய பிறகு ரேடிசன் ப்ளூவில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சியில் வந்து செல்வ பெருந்தகை வீரவாள் பரிசளிக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் பேசிய போது செல்வ பெருந்தகை, உங்களெல்லாம் தொழிலதிபர் ஆக்கலான்ற நல்ல எண்ணத்தில் நான் ஒரு ஸ்கீம் போட்டு கொடுத்தேன், வேணான்ட்டு நீங்கள் ஓடி போயிட்டீங்க, சாவுங்க அப்படின்ட்டு திட்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் தான் அவருக்கு இவங்கெல்லாம் பயனாளர்கள் சுற்றி இருக்கவங்கெல்லாம். இன்னொரு விஷயமும் கூடுதலாக சொல்லிடுறேன், செல்வ பெருந்தகை தன்னை சுற்றி ஒரு பெரிய ரவுடி கூட்டத்தை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. கட்ட பஞ்சாயத்து தானே தொழில், கட்ட பஞ்சாயத்து ரவுடி தானே வேணும் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபரை அகிம்சையை போதிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அவங்க கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்னன்னா மொஹப்பத் கா தூக்கான், அன்புக்கான கடையை நான் விரிக்கிறேன் வாருங்கள் என்று பேசி கொண்டிருக்கிறார். ஒரு ரவுடியை கொண்டு வந்து தலைவராக வச்சுட்டு இருக்கிறாரு. இதை பல புகார்கள் போயும் மல்லிகார்ஜுன கார்கேவோ ராகுல் காந்தியோ செல்வ பெருந்தகை மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது
காங்கிரஸ் கட்சியிலே பலருக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம். ஸோ இது வரைக்கும் பல விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசலாம். இந்த மாதிரி பல ஊழல்களை வந்து வெளிக்கொணரலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் வழக்கு வந்தால் வரலாம். ஸோ வரட்டும் இல்லையோ, தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டீங்க, நீங்களும் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு எனக்கு பழகிடுச்சு. மக்கள் நம்மளோட துணை இருக்காங்க. இவ்வளோ குறுகிய காலத்தில் எவ்வளோ ஆதரவு வந்திருக்கு பார்க்குறீங்களா? எதுக்கும் பயப்படக்கூடாது. சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி.